சென்னை மண்ணடி லிங்குச்செட்டி தெருவை சேர்ந்தவர் அக்ரம் ஜாவித். அதே பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார பெண் ஒருவரை திருமணம் செய்த ஜாவித்துக்கு சில மாதங்களிலேயே பெண் குழந்தை பிறந்தது. பஹிமா என பெயரிடப்பட்ட அந்த பெண் குழந்தை அழகாகவும் வெள்ளையாகவும் பார்க்க தேவதை போல இருந்துள்ளது. ஆனால் அதுவே அந்த குழந்தைக்கு வினையாகும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 2 தினங்களுக்கு முன்பு வீட்டில் உள்ள அனைவரும் ரம்ஜான் தொழுகையில் பரபரப்பாக இருந்துள்ளனர். அப்போது அக்ரம் ஜாவித் மட்டும் தனது 2.5 வயது பெண் குழந்தை பஹிமாவுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் சிறிது நேரத்தில் குழந்தை பஹிமா திடீரென மயங்கி விழுந்து விட்டதாக தனது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தாரிடம் கூறியுள்ளார் ஜாவித். இதனால் அதிர்ச்சியான அவர்கள் உடனே மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கிடந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் இருந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பஹிமாவை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இருந்துவிட்டதாக சொல்ல மொத்த குடும்பமும் பதறிவிட்டது. இதனை அடுத்து குழந்தையை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தையின் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க அவர்களும் குழந்தை பஹிமா உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது குழந்தையின் தந்தை அக்ரம் ஜாவித் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாருக்கு அவர் மீதான சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஜாவித்திடம் போலீசார் தங்களது பாணியில் விசாரணை நடத்த முதலில் குழந்தை தொட்டிலில் படுத்து உறங்கியதாகவும் கீழே இறங்கும் போது தொட்டில் கயிறு கழுத்தில் இறுக்கி இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். அதோடு இந்த விவரத்தை குடும்பத்தினரிடம் தெரிவித்ததால் தான் அலட்சியமாக இருந்ததாக என் மீது கோபம் கொள்வார்கள் என பயந்து குழந்தை படுக்கையிலேயே உயிரிழந்து விட்டதாக பொய் சொன்னதாக கூறியுள்ளார். ஆனாலும் அதனை நம்பாத போலீசார் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த குழந்தை பஹிமாவை நான் தான் கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியதாக அக்ரம் ஜாவித் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் திருமணத்திற்கு பின்னர் தன் மனைவிக்கு ஒருவருடன் தொடர்பு இருந்ததாகவும் இதனால் அவரது நடத்தையில் சந்தேகப்பட்டு தினமும் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதைவிட கொடுமை, தானும் தனது மனைவியும் கருப்பாக இருக்கும் நிலையில் குழந்தை மட்டும் எப்படி வெள்ளையாக பிறந்தது என்ற சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் குழந்தை பஹிமா கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரு DNA டெஸ்ட் எடுத்திருந்தால் அக்ரம் ஜாவித்தின் எல்லா சந்தேகத்துக்கும் விடை கிடைத்திருக்கும். ஆனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல பெற்ற குழந்தையையே துடிதுடிக்க கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் அக்ரம் ஜாவித். மனைவி மீதான சந்தேகத்தில் தேவதை போல பிறந்த பிஞ்சு குழந்தையை அதன் தந்தையை கொலை செய்த சம்பவம் மண்ணடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.